அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய வாராகி. ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் 6 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கிறது. பொதுவாக ஒரு கிரகங்கள் 2 கிரகங்கள் சேர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பு. ஒரு உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து சூரியன் மேஷத்தில் இருக்க போகிறார். சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார். தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார். அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு, அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு, அதுக்கு சிறப்பு பலன்கள் உண்டு. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் 5 கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கை, இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழுது. இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது. ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி 30ஆம் நாள் வரையிலுமே கூட புதன், சுக்கிரன், ராகு, சனி இந்த 4 கிரகமும் ஒன்றா இருக்குது. 25 தேதி வரையிலுமே கூட சந்திரன் சேர்ந்திருக்கிறார். அப்போது மீன ராசியில் 4 கிரகங்கள், அதிகபட்சமாக 5 கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது. இதில் என்னென்னா, இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது. இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்க போகுது. அப்படி இல்லைன்னா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது. அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இதே சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் சுபராக இருப்பாரே ஆனால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சனி இருட்டு, 2வது கனிம வளங்கள், விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே சனி தான், பூமி சம்மந்தப்பட்டது. அப்போ கனிம வளங்கள், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கிரானைட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அன்றைக்கெல்லாம் பாரு 100 கோடி 200 கோடிக்கு மேலே ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே. அப்போ அந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு, அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ ஒரு சனி ராகு ஒரு இடத்துல சேரும் பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி, ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெவலப்மெண்ட், பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார். பல கோடி, பல 1000 கோடி, இல்லை பல 100 கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலுவிழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண்பழி அவமானம், தலைகுனிவு, தேவையில்லாத சண்டை சச்சரவு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார். கூட இந்த சூரியன் அங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அது ஃபேமிலியாக இருக்கலாம், கட்சியாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். அதே சனி சுக்கிரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள், ஃபேமிலிக்குள்ளே நிறைய மனக்குழப்பங்கள், மன சங்கடங்கள், தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம், ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள், உடம்பு சரியில்லாமல் போகிறது,
இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையில் ஃபேமிலி குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது. அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடிகட்டி பறக்கின்ற யோகம், நினைத்ததையெல்லாம் சாதிக்கின்ற யோகம். ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர். அப்போது அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல. ஒரு 10 ரூபா முதலீடு செய்யணும் சாமி, நம்மகிட்ட கொஞ்சம் பைசா இருக்குது, ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும். ஒரு 100 ரூபா இருக்குது, அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும். இல்லை ஒரு 1000 ரூபா இருக்குது, அதை நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும். அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை என்பது இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும், ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும், அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்திருக்கு. சனி பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மந்த்து. அப்போ சனி பகவான் மீனராசிக்கு வந்திருக்கிறார். அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. சரி வாங்க, இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. பொதுவாக ராஜாங்கத்தினாலே நல்ல அனுகூலமான கால நேரம். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் மேஷ ராசியானாலும் மேஷ லக்னம் ஆனாலும், உங்கள் ராசி லக்னம் மேஷமாக இருந்தால் 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான கால நேரம். அதோடு மட்டுமல்ல, வீடு கொடுத்த செவ்வாய் மிதுன ராசியிலே 3-11 அமைந்திருக்கிறார். அதே போல எல்லா அசுப கிரகங்களும் 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் 12ல் மறைவு, ராகு 12ல் மறைவு, அசுப கிரகங்கள் எல்லாம் 2-7 கூடிய சுக்கிரன் 12ல் மறைவு, 3-6 கூடிய புதன் 12ல் மறைவு. அப்போ எதெல்லாம் இங்கே அசுப கிரகமாக உள்ளதோ அந்த அசுப கிரகங்கள் எல்லாம் 12ல் மறைந்து விடுகின்றன. அப்போ மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள், கிணத்துல கல் போட்டா மாதிரி அப்படியே வியாபாரம் நின்று போச்சு சாமி, பிஸ்னஸ் நடக்கவே இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு, ரொட்டேஷனே இல்லை, அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் டெவலப் ஆகிடுச்சு, பெரிய அளவில் ஆகிடுச்சு, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை, இல்லைனா நமக்கு ஸ்டாக் இருக்குது மூவ் ஆகலை, ஏதோ ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறைகள் எல்லாம் இருக்குமேயானால் அந்த பண பற்றாக்குறைகள் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் மேஷ ராசி அன்பர்களே. பொதுவாக வியாபாரம் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த சிக்கலை நம்ம எப்படிடா உடைக்கிறது, இதை உடைச்சி நம்ம எப்படி வெளியில் போகிறது, எப்படி நம்ம தொழிலை காப்பாற்றுறது, பிஸ்னஸ் எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு கவலைகள் இருக்குமே. ஆனால்
கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் வியாபாரம் கை கொடுக்கும். ஒரு சில பிரச்சனைகள், ஏதாவது நீங்கள் தொழிலில் ஏமாந்துருக்கலாம், இல்லை நம்பிக்கையின் பேரில் ஏமாந்துருக்கலாம், பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய வருமானமாக பேமெண்ட் ஆகாது இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால், அந்த பில் பேமெண்ட்ஸ் பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாமே கூட வரக்கூடிய அற்புதமான ஒரு கால நேரம். எல்லாவற்றுக்கும் மேலே மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ஒரு கௌரவம், உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மாதம். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அபரிமிதமான வருமானம் இருக்கும். காரணம் என்ன? சூரியன் உச்சம். பொதுவாகவே மேஷ ராசிக்கு இந்த மாதம் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நல்ல முறையில் சிறப்பான முறையில் இருக்கின்ற காரணத்தினாலே அபரிமிதமான வருமானம், மற்ற மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பான வருமானம் இருக்கும். வராத பணங்காசுகள் வந்து சேரும். எங்கேயாவது காசு பணம் கொடுத்து சிக்கலில் ஏமாற்றத்தை சந்தித்திருப்பீர்களே, ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. இந்த மாதம் போய் அந்த பணங்காசை கேட்டிங்கனாக்கா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை, அவங்க ஏமாற்றணுங்கிற எண்ணம் அவங்க ஓங்கி இருக்குது, கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை சாமி அவங்களுக்கு அப்படின்னு இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட அந்த பிரச்சனையெல்லாம் கூட தீர்ப்பதற்கு நல்ல வழி உண்டு. அப்போ ஏமாந்த பணங்கள், வராத பணங்காசுகள் வந்து சேரும். இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசி அன்பர்களே, கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள், ஜிஎஸ்டி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் லைசன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்ரூவல் ப்ராப்ளமாக இருக்கலாம், பர்மிஷன்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை சீல் வச்சதாக இருக்கலாம். அப்போ அரசாங்கத்தாலோ அரசு அதிகாரிகளால் வந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஒரு டார்கெட் பண்ணியில் அரசியல் தலைவர்களால் வந்த பிரச்சனை, அரசியல் பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால், அதே போல் பதவி போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. சூரியன் அனுகூலமான திசையில் இருக்கின்ற காரணத்தினால் நல்லது நடக்கும். அப்போ மறைமுகமான பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் தீரும். குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், உடல்நிலை சிறப்பானதாக இருக்கும். சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ், சின்ன பசங்களாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதேனும் ஏற்படக்கூடிய நிறைய நம்ம பார்க்குறோம். ஆயுள் கண்டங்கள் இருக்குது, பால அரிஷ்டம்னு ஒன்று இருக்குது, ஜாதக ரீதியாக அந்த கண்டங்கள். அப்போ அந்த மாதிரியான உடல்நல குறைவுகள், அது சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அல்லது உடல் உபாதைகள், எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, பிரச்சனையே தீர மாட்டேங்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும். அந்த மாதிரி உடல் நல குறைவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அன்னை வாராகியின் துணையோடு, அந்த வாராகி அம்பாள் உங்களுக்கு துணை இருப்பால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும். மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த வேலையில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். என் பாஸ் என்கிட்ட பேசலை, என் மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம், ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், என்கொயரிகளாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அவையும் விலகும், கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அதே போலத்தான் திருமண யோகம். நான் பல இடங்களில் சொல்வதுண்டு, எத்தனையோ பெண் குழந்தைகள்
செகண்ட் மேரேஜுக்காகவே கூட இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 38 வயசு இப்போ கூட சமீபமாக ஒரு பெண் குழந்தை 38 வயசு, நல்ல பொண்ணு, அற்புதமான பொண்ணு. முதல் திருமணம் நடந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு. 2வது திருமணம் ஒரு கிராமத்தில் ஒரு வேலை செய்யக்கூடிய நபர் சொன்ன நல்ல ஜாதகமாக அப்படின்னு மனமும் வந்து செஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், நான் அங்கே சிட்டிக்கு தான் போவேன், நான் டவுனில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லலை. அந்த அம்மா மெட்ராஸ் பொண்ணு, அது கிராமத்தில் போய் குடும்பம் பண்ணுது. மனமும் வந்து அந்த செகண்ட் மேரேஜுங்கிறது அதுதான் கால நேரம், அதுதான் ஜாதகம். அப்போது இது போல் 35 வயசு 38 வயசில் செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல திருமண யோகங்கள் கிடைக்கும். அப்போ அதுக்கு உரிய சின்ன சின்ன பரிகாரங்கள் கட்டாயம் செய்து கொள்வது சிறப்பு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் சாமி, நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னாக்கா, உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். இதில் ஒரு மிகப்பெரிய யோகம் ஒன்று நடக்குது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவும் மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். பரிவர்த்தனை யோகம்னா நம்ம வீட்டில் அவர் இருக்கிறது, அவர் வீட்டில் நாம் இருக்கிறது. அப்போ ரிஷபராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறீர்கள். இதனால் யாரெல்லாம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களோ அல்லது காதலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களோ, குறிப்பாக ஆண்கள், அதே போல் பெண்கள், கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், லவ்வரை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், அல்லது மானசீகமாக ரகசியமான உறவுகள், வெளியில் சொல்லாத ரகசியமாக நான் மனசுலேயே நினச்சிருக்க, சாமி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, நான் ஒரு 5 வருஷமாக இருந்தேன், இப்போ பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நிறைய ரிஷபராசியில் நம்ம பார்க்குறோம். பழகிட்டு பிரிஞ்சு போகிறது, அந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம். எனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் வேணும்னு அடம்பிடிக்கக்கூடாது. காலமும் நேரமும் உங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுதோ, கிரகம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு ரிஷபராசி அன்பர்களே. அப்போ பொதுவாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அதே போல் வெளிநாடுகளில் இருக்கீங்க, இல்லை உள்நாடுகளில் கூட வச்சுப்போமே, பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது. என் ஒரே பையன் சாமி இப்படி பண்ணிட்டான், வெளியில் தலை காட்டவே முடியாது, கௌரவ பிரச்சனை இது, எனக்கு எப்படியாவது என் பையனை சேர்த்து வைங்க, முடியும். அதே போல் பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்குது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, அல்லது கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது அங்கம் பங்காளிகள் சண்டைகளாக இருக்கலாம், சண்டை சச்சரவாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், கௌரவ பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அல்லது இடப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வம்பு வழக்கு, அங்கம் பங்காளிகள் பிரச்சனைகள், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை ரிஷபராசி நேயர்களே. குறிப்பாக அரசியல் தலைவர்களிடத்தில், அவங்களுடைய இல்லங்களிலே, குடும்பத்தில் நிறைய இடர்பாடுகள். நம்ம சொல்கிறோம் அவர் அந்த ஊர் எம்எல்ஏங்க அப்படின்றோம். நமக்கு தெரிஞ்சு ஒரு எம்எல்ஏ ஊர் சொன்னாலே நீங்கள் இப்போலாம் அவங்க சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க. இப்போ அந்த ஊர் பேரை சொன்னால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க
அவங்களுடைய பெண்கள், அவங்க குடும்ப பெண்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக ஒரு விதமான இடர்பாடுகளில் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கவங்களாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், உங்களுக்கும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். ஒரே பொய் சொல்கிறான் சாமி, வாய் திறந்தா பொய்யா பேசுது அது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கசப்பு, உங்களை ஏமாத்துறதுக்குன்னே தேவனு பேசின்னு இருப்பாங்க, பொய் பேசுவாங்க. அந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் கூட அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, சரி, வருமானம் எப்படி இருக்கும்? தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இப்போத்தான் நல்ல முறையில் பயிற்சி அடைஞ்சு லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். 10ல் சனி இருக்க நிச்சயமாக அந்த வியாபாரம் எல்லாம் படு பாதாளத்துக்கு சென்றிருக்கும். சார், எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் எங்கே ஹோசூரில் பெரிய கம்பெனி, ஒரு 60-70 கோடி ரூபாய்க்கு மிஷினரி, ஒரே மிஷின் 70 கோடி ரூபாய். அப்போ அந்த கம்பெனி எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கரில் இருக்க அந்த கம்பெனி. அவங்களுக்கு கூட ரிஷபராசி அன்பர்கள், அவங்களுக்கு கூட வியாபாரத்தில் ஒரு சில சட்ட சிக்கல்கள், ஒரு சில பிரச்சனைகள், கடன் சுமைகள், ஒரு சில ஃபண்டு டிமாண்ட் ப்ராப்ளம், அதெல்லாமே கூட நம்ம கிட்ட இருந்து அதை சரி பண்ணி ஒரு 2 நாள் அங்கே தங்கி இருந்து பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். அப்போ ரிஷப ராசி நேயர்களே, 10ஆம் பாவம் சிறப்பாக உள்ளது, தொழில் அமைப்புகள் சிறப்பாக உள்ளது. 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தான அதிபதி சனி பகவான் நல்ல வீட்டில் நல்ல முறையில் உட்கார்ந்துருக்காரு. சனி சிறப்பான ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்கள் வியாபாரங்கள் படு பாதாளத்தில் இருந்தாலும், அதல பாதாளத்தில் இருந்தாலும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. வியாபாரம் சிறந்து இருக்கும். அதுக்கெல்லாம் சின்ன சின்ன எளிமையான வழிபாடு, சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க, சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு சிறப்பான முறையில் ஒரு முறை பண்ணுறீங்க, அழகாக பண்ணுங்க, நல்லா செலவு பண்ணி அழகாக ஒரு பரிகாரம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க. நிச்சயமாக தொழில் அமைப்புகள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி தரும். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக, சிறப்பான வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷப ராசி நேயர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு முன்னுக்கு வர முடியாமல் தவிக்கிறாங்க. நேர்மையாக உண்மையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, பில்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரியான தொழில், ரியல் எஸ்டேட்ஸு, கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவை எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல தான் செகண்ட் மேரேஜஸ். ஒரு 35 வயசு 38 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ மாப்பிள்ளை பார்க்குறோம், எனக்கு அந்த மாப்பிள்ளை தான் வேணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு இல்லை. சின்ன சின்ன இடமா இருந்தாலும் நாம் போயிட்டு அந்த இடத்துல அந்த குடும்பத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு வரணும். அதுதான் அவங்க திறமை. எல்லாம் சிறப்பாக இருந்தால் உள்ளே போய் ஆட்சி பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. சின்ன குடும்பமாக இருக்கும், நீங்கள் உள்ளே புகுந்து குடும்பத்தை எடுத்து கட்டி காப்பாற்றி மேலே கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பெருமை. ஆகையினால் 2வது திருமணங்களுக்காக காத்திருக்கக்கூடிய குடும்ப பெண்கள்,
அவங்க எல்லாருக்குமே கூட நிறைய மேட்சிங் நம்ம செஞ்சு வச்சிட்ருக்கோம். அப்போ திருமணங்கள் நடைபெறும், திருமண யோகங்கள் கைகூடும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.